மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். முதல் நாள் மாலை நேரத்தில் கிளையாத்தின் பிசின் தைலம் அப்படின்னு நாம் தியானித்தோம். தியானத்தை முடிப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை. நேற்றைய தினத்தில் ஒரு வார்த்தையின் வல்லமை அப்படின்னு சொல்லி தியானிக்க தொடங்கினோம். ஒரு வார்த்தை 7 காரியங்களை செய்ய முடியும்னு சொல்லி நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக தேவன் மௌனமாக்குகிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். ஆதாமை ஆண்டவர் மௌனமாக்கினார். சகரியாவை ஆண்டவர் மௌனமாக்கினார். மோசேயை, வாக்கில் வல்லவனாயிருந்த மோசேயை ஆண்டவர் மௌனமாக்கினார். இதெல்லாம் நாம் பார்த்து ஜெபித்தோம். இன்னைக்கு ராத்திரி நாம் அதனுடைய தொடர்ச்சியை தியானிக்க போகிறோம். தேவன் மௌனமாகிறார். உங்களுக்கு அந்த 2 வார்த்தைக்கு வித்தியாசம் புரிஞ்சுன்னு நான் நம்புகிறேன். தேவன் மௌனமாக்குறார் வேற, தேவன் மௌனமாகிறார் வேற. இன்னைக்கு ராத்திரி தேவன் மௌனமாயிருந்த 7 சந்தர்ப்பங்களை டக்குன்னு பார்த்துட்டு நாம் ஜெபிக்கலாம். கொஞ்சம் கூர்மையாக யோசிச்சாதான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சாதாரண பார்வைக்கு அது தெரியாது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. அந்த 2 வசனத்துக்கு இடையில எத்தனை வருஷ வித்தியாசம் இருக்கு? ஆண்டவர் 14 ஆண்டுகள் பேசல. எத்தனை ஆண்டுகள் பேசல? இப்போ தேவ சத்தம் கேட்காம இருக்கிற ஒரு ஆளுக்கு ஆண்டவர் பேசினாதான் புதுமை. நம்ம துள்ளி சாடுவோம், ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆனா அவனுக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் பேசலன்னாதான் புதுமை. அவனுக்கு எதுதான் புதுமை? ஆண்டவர் பேசலன்னாதான் புதுமை. ஏன்னா அந்த 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாரது வர 7 தடவை ஆண்டவர் பேசியிருக்கு. அதாவது 75 வயசுல இருந்து 86 வயசுக்குள்ள 7 தடவை பேசியிருக்கு. 86 வயசுல இருந்து 99 வயசு வரை ஒரு தடவை கூட பேசல. ஒரு தடவை கூட பேசல. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா? நீ போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நீ ஆட்டுவா. அதுவரை நான் மிண்டல்ல, அதுவரை நான் என்ன செய்யல, பேசல. அப்படியானால் அந்த பகுதியில் இவ்வளவு காலம் பேசிக்கொண்டிருந்த தேவன் ஆபிரகாமை என் சிநேகிதன்னு சொல்றாரு. நான் ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன். ஏன் மறைக்க மாட்டேன்? அவன் என் சிநேகிதன்னு சொல்றாரு. அப்படி இருந்த தேவன் திடீர்னு சைலண்ட் மூடில் போவதற்கு காரணம் என்ன? அந்த காரணம் 16வது அதிகாரத்திலே சொல்லி இருக்கு. 16வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அன்காட்லி ஃபெலோஷிப், தெய்வீகம் அல்லாத தொடர்பு. இத்தனை நாளும் அந்த வீட்டில் சாராள் சாரி உடுத்துட்டு ஆகார் பாவாடையும் பிளவுஸும் போட்டுட்டு நின்னப்போ
ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே தோணல. ஆபிரகாம் அவளை தன் வேலைக்காரர்களில் ஒருத்தி, தன் பிள்ளைகளில் ஒருத்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. பைபிள்ல நீங்க வாசிச்சா பிள்ளைகள் இல்லாத 10 பேர் உண்டு. பிள்ளைகள் இல்லாத, என்ன ஒரு மௌனம்! இறையரசு எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். இவ்வளவு சைலண்ட் உடம்புக்கு ஆகாது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. காணிக்க பாட்டு என்ன சூப்பர்! உங்களை கண்டா ஒரு பாட்டுக்கு லுக்கே இல்லை, பாட்டு நல்லா இருந்து. காட் பிளஸ் யூ. ஒரு அல்லேலியா பொறாமேனா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்ப என்ன நடந்தது? அவ ஆபிரகாமுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரிய போல இருந்து கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான். 10 பெண்கள் பைபிள்ல குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். இந்த 10க்கு நாயகி யாரு தெரியுமா? சாராள். நீங்க பாருங்க, நான் ஒரு 7 பேரை டக்குன்னு சொல்லித்தாரேன். சாராளுக்கு குழந்தை இல்லை, ரெபேக்காளுக்கு குழந்தை சரியாவாது, ரெபேக்காளுக்கு குழந்தை இல்லை, ராகேலுக்கு குழந்தை இல்லை, ரூத்துக்கு குழந்தை இல்லை, அன்னாளுக்கு குழந்தை இல்லை, கிதியோ அந்த சிம்சோனின் தாயாருக்கு குழந்தை இல்லை. அப்புறம் அந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கு இல்லையா, 4ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கு இல்லையா, கனம் பொருந்திய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி குழந்தை இல்லை. அப்புறம் யூதாவின் மருமகள் உண்டு இல்லையா, தாமார், அந்த பெண்மணி குழந்தை இல்லை. அப்புறம் புதிய ஏற்பாட்டில் நேற்றைக்கு நாம படிச்சேன் இல்லையா, எலிசபெத்து குழந்தை. நான் 7 எண்ணம் சொல்லுவேன்னு சொல்லி 9 எண்ணம் சொன்னேன்னு தோணுது. எஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், விட்டாச்சு. ஒவ்வொரு ஆட்கள் என்ன பண்ணிச்சுன்னு பாருங்க. சாராள் ஆகாரை கொடுத்தாள், ஆகாரை கொடுத்தாள். அதே வழியை பின்பற்றி ராகேல் தன் வேலைக்காரியை கொடுத்தாள். 2 பேரும் சைடு ரூட்டில் ஓடி போய் பிள்ளை பெற்றுக்கிட்டு. ஆனா அன்னாளை பாருங்க, அன்னாள் தேவ சமூகத்தில் அழுதாள். இனி ரெபேக்காளை பாருங்க, ரெபேக்காள் தேவ சமூகத்தில், ஈசாக்கு தேவ சமூகத்தில் அழுதான். இனி அந்த கனம் பொருந்திய பெண்மணியை பாருங்க, தெய்வ நாமத்து கொடுத்துட்டே இருந்தாள். இனி அந்த மனோவாவும் அவன் மனைவியும் பாருங்க, குழந்தை இல்லைன்னு சொல்றத அவங்க பெருசா எடுக்கவே இல்லை. இதுல 2 பேர் மட்டும்தான் சைடுலோடி ரூட்டு கண்டுபிடிச்சது. நீங்க பாருங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்க, கவனிங்க எல்லாரும், உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்க, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போனா சார் என்ன சொல்லுவாரு தெரியுமா? எஸ்கியூஸ் மீ, ஒரு மனு எழுதித்தான்னு. மெனு இல்ல, என்ன மனு? இந்த ஹோட்டல்ல போய் அவங்க தார மெனுவை வாசிக்கும்போது நமக்கு ஒன்றும் புரியாது. லாஸ்ட்ல நம்ம தேடி பறக்கி ஆர்டர் கொடுக்கறது உப்புமாவா இருக்கும். அது வீட்டில் தின்னு தின்னு தளர்ந்ததுனாலேயாக எங்க போனது வெளியில யாரும் அறியண்டா. உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்போ போலீஸார் சொல்லுவார், நாங்க பார்க்கலாம், ஒரு மெனு எழுதி மனு எழுதி தா. அதே பிரச்சனையை கொண்டு வக்கீல்கிட்ட போய் பாருங்க. வக்கீல் என்ன சொல்லுவார்? சும்மா என்னத்துக்கு வந்த, ஒரு கல்லெடுத்து அவனுக்கு மண்டையில ஒண்ணு கொடுத்துட்டு வந்தான் பார்க்கலான்னு. அப்போ போலீஸ்ல போனப்போ எழுதி கொடுக்க சொல்லிச்சனும், வக்கீல்கிட்ட போனப்போ ஆதாரம் ஸ்ட்ராங்கா இல்ல, ஒன்னு வச்சிட்டு வான்னு சொன்னாரு. அதே சமூகத்துல பாஸ்டர்கிட்ட போனா பாஸ்டர் என்ன சொல்லுவாரு?
வா நமக்கு தெய்வ சமூகத்தில் போவோம். ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் வருகிற ஒரே இடம். கை தட்டணும் என்ன, வாயை திறக்கணும் என்ன, எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் வருகிற ஒரு இடம். நல்ல கண்ணை மூடுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்கு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி ஏதாவது காரியத்துக்காக நீங்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தால் இந்த ராத்திரி எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் வருகிற இடம் தேவ பிரசன்னம். கண்ணை மூடி கை தட்டு. உன் வீட்டில் ஒரு ஈசாக்கு பிறக்க போறோம். கை தட்டு. உன் குடும்பத்தில் ஒரு சாமுவேல் எழும்ப போறோம். கை தட்டு. உன் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு யோவான் வெளிப்பட போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கணும். நான் 9:50 வரை பேசுவேன். பேசலாம் இல்லையா? சாப்பாடு உண்டு இல்லையா? சாப்பாடு உண்டு. 9:50 வரை பேசுவேன். ஆவியானவர் பயங்கரமாக ஏவுனா 9:55க்கு முடிப்பேன். ஏன்னா ஏன் தப்புக்கு உங்களை தண்டிக்க முடியாது. அதனால என்ன ஆனாலும் 10 மணிக்கு மேலே கண்டிப்பா போக மாட்டேன். இவர் ஆனர் ஒரு அல்லையில ஒரு சாமா சொல்லுங்க. ஒரு நண்பருக்கு கூட நன்றி சொல்லணும். என்னோட கேமரா ஆடியோ சிஸ்டம் எல்லாம் கார்ல நாகர்கோவில்லையா கிடக்கு. பாஸ்டர் ஆல்பர்ட் அவர்களாகும். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாருன்னையா. பொறாம, மொத்தம் பொறாம. உற்சாகத்தோட ஒரு அல்லையில சொல்லுங்க. நான் இன்னி என் வண்டியை எடுக்க போயிருந்தா 9 மணி தாண்டினாலும் வர முடியாது. எல்லாம் தெய்வத்தினுடைய கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சாராள் பார்த்தா எனக்கு இனி குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. வாக்கு தத்தம் ஏக்கர் கணக்கில் கிடக்கு. வாக்கு தத்தம் ஏக்கர் கணக்கில் கிடக்கு. எனக்கு இனி குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. உடனே ஆபிரகாமிட்ட சொல்றா, ஆகாரிடத்தில் பிரவேசியும். அதாவது ஒரு பழமொழி சொல்லணும், ரோகி இச்சிச்சதும் பாலு. இங்க அப்படி சொல்ல மாட்டேனுமோ? ரோகி இச்சிச்சதும் பாலு, வைத்தியன் கல்பிச்சதும் பாலு. எனக்கு குடிக்க ஆசையா இருந்ததும் பாலு. டாக்டர்கிட்ட போய் மருந்தன், இதுக்கு என்ன மருந்துன்னு கேட்டப்போ அவரு சொன்னதும் பாலுன்னு சொல்லணும் இல்லை. சரி விட்டு தள்ளுங்க, உங்களுக்கு புரியாது, நான் என்னத்தை சொல்லணும். சாராள் சொல்றா, ஆகாரிடத்தில் பிரவேசியும். அன்னு ராத்திரி ஆபிரகாம் எண்ணும் ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு ஃப்ரண்ட் டோர்ல ஓடி வார ஆபிரகாம் பேக் டோர்ல ஓடி போறாரு. யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர்? ஆகார் கற்பந்தரித்தாள். தெய்வீகம் இல்லாத உறவு ஃபேஸ்புக்கில் இருந்தாலும், தெய்வீகம் இல்லாத உறவு வாட்ஸ்அப்பில் இருந்தாலும், தெய்வீகம் இல்லாத உறவு எதில் இருந்தாலும், தேவன் உன் காரியத்தில் மௌனமாவதற்கு முன்பு அந்த உறவை தள்ளிட்டு நீ வெளியே வரணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியலன்னு. கர்த்தருக்கு வேண்டான்னா எனக்கும் வேண்டாம், கர்த்தருக்கு வேண்டான்னா எனக்கும் வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா, தெய்வீகம் அல்லாத உறவுகளை தொடக்கத்தில் விட்டுறது ரொம்ப எளிது. அது எளிதில் விட்டு தள்ளலாம். ஆனா விடலன்னு வைங்க, அப்புறம் பேப்பர்ல வந்து கேவலப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு டிவியில வந்து 2ல் 1 செத்து. யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர்? ஏன்னா அது ரத்தத்தில் ஊறிச்சுன்னா வெளியே வர முடியாது. ஆபிரகாமை எப்படியாவது காப்பாற்றணும், ஆபிரகாமை எப்படியாவது காப்பாற்றணும் நினைச்ச ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? தம்மை தாமே 14 வருஷம் மியூட்ல போட்டாரு. இவன் என்ன யோசிச்சிருக்கணும்? அப்பா
ஏன் என்னோட பேசல? உமக்கு என்ன கோபம்? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? முந்தி எல்லாம் காலை 4 மணிக்கு உனக்கு ஒரு தரிசனம் வரும், ஞாபகம் இருக்கா? அந்த தரிசனம் வந்தா பின்ன தூக்கம் வராது. முழங்கால நின்று சூரியன் உதிப்பதை நீ காண்பாய். இப்ப நீ கேட்டியா அந்த கிருபை எங்கன்னு? முந்தி தேசத்துல நடக்க போறத உனக்கு முன்னமே சொல்லி தருவாரு. அந்த கிருபை எங்கன்னு கேட்டியா நீ? ஒரு 14 ஆண்டுகளா ஒரு தரிசனம் கூட வரலையே. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு கேட்கும்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் வாக்கு தத்தம் பண்ணினேன். தெய்வத்தினுடைய வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு மனுஷனுடைய உதவி தேவையில்லை. சரி, உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டு தள்ளுங்க. இப்ப என்ன பார்த்து ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாருன்னு வைங்க. என்னை உயர்த்துவதற்கு தெய்வத்துக்கு எனக்கு பணமோ, எனக்கு ஏபிசிடியோ, எனக்கு பிஹெச்டியோ, எனக்கு எம்ஏயோ, எனக்கு திறமையோ தேவையில்லை. சொன்னது அவர். உயர்த்த அவரால முடியும். இனி கைதட்டடும், இனி கைதட்டடும். உன் குடும்பத்தை பார்த்து பரலோகத்தின் தேவன் சொன்ன வாக்கு தத்தம் இந்த ஆண்டுல நடக்க போகுது. கண்ணை மூடி கை தட்டி வாயை திறந்து பற்றி பிடி. நான் பார்க்கிற பயங்கர அபிஷேகம். அந்த பந்தர் யந்தர பல பல பலபா ஊட பந்தர பல பல பலபா ரீஹத்தர பல பல பலபா. தெய்வத்தினுடைய வாக்கு தத்தத்தை மந்திரவாதம் தடுக்க முடியாது, அரசியல்வாதி தடுக்க முடியாது, ஓ சரீரத்தில் வருகிற பலவீனம் தடுக்க முடியாது, ஓ சுகரோ, ஓ பிரஷரோ, ஓ கொலஸ்ட்ராலோ தெய்வத்தினுடைய வாக்கு தத்தத்தை தடுக்க முடியாது. அதில் உனக்கு எந்த தலையீடும் தேவையில்லை. நீ அர்ப்பணித்தாலே போதும். தேவ சத்தம் கேட்டு பழவி வாழ்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஆராதனை இருக்கு இல்லையா, இருக்கு இல்லையா? அந்த ஆராதனை மீனுக்கு தண்ணி போலே ஆகும், மீனுக்கு தண்ணி போலே ஆக்கும், சுவாச காற்று போலே ஆகும். கோவிட் காலத்துல சில உள்ளங்கள் எவ்வளவு துடிச்சு தெரியுமா? ஆண்டவரே ஆராதனையாவது வேணும், சாப்பாடு இல்லாம நான் இருந்துகிடுவேன், என்னால உண்மை காணாம இருக்க முடியல. இது உண்மைன்னு ஆதரிக்கிறவங்க 2 கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். வாயை திறந்து தெய்வத்தை மகிமைப்படுத்தணும். கேட்டுட்டே இரு, அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இங்க இருக்கிற யாரோ சிலர் தெய்வீகம் அல்லாத தொடர்பை விட்டுட்டு வெளியே வந்தாகணும். அதை வெட்டி எறி. அந்த இச்சை உனக்கு வேண்டாம். அது வந்ததுல இருந்து உனக்கு பிரச்சனை. ஆபிரகாமே, நீ விசுவாசிகளின் தகப்பன் தான், நீ வீரன் தான், கிருபை உள்ளவன் தான். ஒரு தப்பு பண்ணிட்ட. 14 ஆண்டுகளாய் கர்த்தர் பேசாம இருக்கிறத உன்னால கண்டுபிடிக்க முடியல. ஒரு நிமிஷம் கை உயர்த்தணும், ஒரு வார்த்தை சொல்லு அப்பான்னு ஜெபிங்க. வாய திறந்து ஜெபிங்க. எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, യഹോവയുടെ വായിൽ നിന്ന് പുറപ്പെടുന്ന ഓരോ വചനം കൊണ്ടും ജീവിക്കൂ. ഒരു വാർത്ത ജപിയുங்க. இன்னைக்கு ராத்திரி என்னோடு நீர் பேசிட்டுதான் என்னை இந்த இடத்தை விட்டு அனுப்படும். என் பிள்ளைய பற்றி என்னோடு பேசிதான் என்னை இந்த இடத்தை விட்டு அனுப்படும். அதை விரும்புறவங்க கை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க.
கூப்பிடு, சத்தம் உயர்த்தி கூப்பிடு, வாய திறந்து கூப்பிடு. 2 3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடினாலும் அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் இப்பொழுது இங்கே. கண்ண மூடு, கண்ண மூடு. ஒரு கையை தொடுது, கண்ண மூடி பெற்றுக்கோ. இந்த மைதானத்தில் ஒரு அக்கினி வந்து விழுது. விடாத விடாத. தடை பண்ணின சில ஆவிகள் முறிந்து விழுகிறது. 2 கையை பலமா தட்டி நல்ல வாய திறந்து கவனிங்க, கவனிங்க. என் தெய்வீகமல்லாத தொடர்புகள் என் ஆண்டவரை மௌனமாக்கும். எது என் ஆண்டவரை மௌனமாக்கும்? என் தெய்வீகமல்லாத தொடர்புகள். அதாவது இந்த காலத்தில் நமக்கு நாம ஒரு எல்லை போட்டுதான் வாழணும். ஒன்று யோசிச்சு பாருங்க. ரூத்து வந்து கிடந்தது போவாசுக்கு காலுக்கு அடியில். அடுத்த நாள் ரூத்து பேப்பர் எடுத்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஹைகோர்ட்ல போவலையே. ஏன்னா போவாசு தனக்குன்னு ஒரு கோடு வரைஞ்சிருக்கு. தலை போனாலும் நான் எல்லை தாண்ட மாட்டேன். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உன் பிள்ளைக்கு நீ ஒரு எல்லை போட்டு வைக்கணும். உன் வீட்டுக்கு நீ ஒரு எல்லை போட்டு வைக்கணும். உயிரே போனாலும் அந்த எல்லையை தாண்ட மாட்டேன்னு சொல்லு. கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. வேதரந்தலா 2 நிமிஷம் ஒன்று ஆவியானுடைய அக்கனிக்கு விட்டு கொடுங்க. சில குடும்பங்கள் விடுவிக்கப்படுகிறதை நான் என் ஆவியில பார்க்கிறேன். சிலருடைய தொடர்புகள் எரிந்து கொண்டிருக்கிறதை நான் என் ஆவியில பார்க்கிறேன். உடபதனா மனதுக்குள்ள உறுத்தி கொண்டிருந்த சில காரியங்கள் இப்பொழுது நிரந்தரமா உன்னை விட்டு விலகி போகுது. கண்ணை மூடி கை தட்டி பெற்றுக்கோ, பெற்றுக்கோ அபிஷேகம். அப்போ கொஞ்சம் கவனிச்சுட்டு நாம முன்ன போகணும். சர்வ வல்லமை உள்ளவர் தான். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. ஆனா எது அவரை மௌனமாக்கும்? தெய்வீகம் அல்லாத தொடர்பு. 2 எது ஆண்டவரை மௌனமாக்கும்? 1 சாமுவேலின் புஸ்தகத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. எடுத்தீங்களா? 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க. கை தூக்குங்க. நேற்றுக்கு ஒரு சேக்கண்ட் தரணும்னு சொன்னனா? சரி, எல்லாருக்கும் புரியுதா? அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. இதாக்கும் தெய்வம் தம்மை மௌனமாக்கின 2வது பகுதி. ஏன் அங்க தெய்வம் தன்னை மௌனமாக்கினார்?
சத்தமா வாசிக்கணும். என்ன? 1 சாமுவேல் 2:27. சரி, அது கொஞ்சம் பெரிய பகுதி. 30வது வசனத்தை வாசிங்க. என்னை அசட்டை பண்ணுகிறவனை, அதில இருந்து வாசிங்க. தெய்வத்தினுடைய மௌனத்தினுடைய 2வது காரணம் அங்க சொல்லி இருக்கன, தகப்பனுக்குரிய கனம் கொடுக்கல. என்ன கொடுக்கல? என்ன கொடுக்கல? தகப்பனுக்குரிய கனம். அவர் யாரு? அவர் நமக்கு தகப்பன். இந்த புதுசா ரட்சிக்கப்பட்ட ஆட்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? 5 மினிட்டுக்கு முன்னே சர்ச்சுக்கு வருவனும், யாரும் சொல்லாமலே முழங்கால நிப்பனும், அவங்கள பார்த்து துதி துதி அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அவங்க அழுதுட்டே இருப்பனும். ஏன்னா இப்பதான் அவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூற தொடங்கி இருக்கு. இப்போ ஒரு குற்றவாளி போலீஸ் ஸ்டேஷன்ல போனார்னு வைங்க, எஸ்ஐ அடிப்பாரா? அடிக்க மாட்டாரு. போலீஸ்கிட்ட சொல்லுவாரு நீ அடின்னு. ஏன் எஸ்ஐ அடிக்க மாட்டாரு? நான் அடிச்சுதான் என்ன ஆனே? சரியாவாது. நான் அடிச்சுதான் என்ன ஆனே? எஸ்ஐ ஆனே. அதனால நீ அடி. இந்த ஹாஸ்பிட்டல்ல போங்க, ஹெட் நர்ஸ் இன்ஜெக்ஷன் இடுமா? இடாது. நர்ஸ்கிட்ட சொல்லு நீ குத்து. அது ஏன்? நான் குத்தி தான் ஹெட் நர்ஸ் ஆனே. புதுசா வரவர்களுக்கு இப்படி உள்ள எண்ணம் இருக்காது. எப்படியாவது பாடணும், எப்படியாவது 4 வசனம் படிக்கணும், எப்படியாவது தெய்வத்தை துதிக்கணும், எப்படியாவது நல்ல வசனம் கேட்கணும், கூட்டம் தொடங்க 5 மினிட்டுக்கு முன்னே வரணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர்? கூட்டம் முடிஞ்சு 5 நிமிஷம் ஆனாலும் போமாட்டணும். ஏன்? அன்பு பொங்கும். ஆனா நம்ம அப்படி இல்ல. அடிச்சு எஸ்ஐ ஆயாச்சு, குத்தி ஹெட்னஸ் ஆயாச்சு. அதனால நம்மள்கிட்ட யாராவது மைக் എടുത്ത് വെച്ചിട്ട് നിന്ന് ഇപ്പോൾ സ്തുതിക്ക്, ദൈവത്തിന്റെ തീ നിന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്നു, ഇന്ന് രാത്രി നീ മൗനമായിരുന്നാൽ നിന്റെ അടിസ്ഥാനം വരെ ദൈവം ഇളക്കിക്കളയും എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മൾ അനങ്ങുവോ? അവനെ ആരാധിക്ക വയ്ക്ക തേവയില്ല. ആളില്ലെങ്കിലും അവൻ എന്നെ ചെയ്യുവാ? ആരാധിപ്പാ. നമ്മളെ ആരാധിക്ക വയ്പ്പതേ ഒരു ഡ്യൂട്ടി. നമ്മളെ ആരാധിക്ക വയ്പ്പതേ ഒരു என்னெல்லாம் சொல்லி பார்க்கணும், என்னெல்லாம் சொல்லி பார்த்தாலும் நமக்கு ஒரு அணக்கம் உண்டா? இல்லை. ஏன்னா கர்த்தர் பழகி போச்சு. கர்த்தர் பழகி போச்சு. நீ எங்கேயோ தெய்வத்தை கனவீனம் பண்ணன. அதனால கர்த்தர் உன்னோட உள்ள பேச்ச நிறுத்தினாரு. அவரு கேட்கிறாரு, என்ன அப்பான்னு கூப்பிட்ட இல்லையா? என் கனம் எங்கே? நான் தகப்பனானால் என் கனம் எங்கே? ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் முன்ன போறேன். ஒரு பத்திரிகையாளர் காலையில தன்னுடைய கடையில பொருள் வாங்கும்படி தோல்ல கேமராவும் தூக்கி போட்டுட்டு போறாரு. போகும்போ அவர் கண்ட ரசகரமான ஒரு காட்சி. அது என்ன காட்சி தெரியுமா? ரோட்டு சைடுல ஒரு கடைக்க வராந்தியில ஒரு பெண்மணி கிடக்கு. அந்த பெண்மணிக்கு சைடுல ஒரு குழந்தை படுத்திருக்கு. அந்த பெண்மணிக்கு நெஞ்சுக்கு மேல இன்னொரு பிள்ளை கிடக்கு. நெஞ்சுக்கு மேல கிடக்கிற பிள்ளை பால் குடிச்சிட்டு இருக்கு. காலை 6 மணி. இவர் பார்த்த உடனே, இவர் ஸ்னாப் ஷூட்டர் இல்லையா, ஒரு போட்டோ எடுத்தாரு. ஒரு போட்டோ எடுத்துட்டு கடைக்கு போனாரு. கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போனவர் மறுபடியும் தன்னுடைய அலுவலகத்துக்கு போகும்படி போறாரு. அப்பவும்
கடவராந்தியில இந்த தாய் கிடக்கு, வலது பக்கத்துல ஒரு பிள்ளை கிடக்கு. ஒரு பிள்ளை தாயாருடைய மார்பில் இருந்து பால் குடிச்சிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு போட்டோ எடுத்தாரு. போட்டோ எடுத்துட்டு போலீஸுக்கு போன் பண்ணாரு. போலீஸுக்கு போன் பண்ணி சொன்னாரு, நான் காலையில் 6 மணிக்கு போகும்போ இப்படி ஒரு காட்சியை கண்டேன். இப்போ 10 மணி நான் போகும்போ இதே காட்சியை கண்டேன் சார், ஒன்று வரணும். போலீஸ்காரங்க வந்து பார்த்தா அந்த பெண்மணி நேற்றைக்கே இறந்திருக்கு. நேற்றைக்கே இறந்திருக்கு. இந்த சின்ன பிள்ளை பால் குடிச்சிட்டு இருந்தது செத்து போன சடலத்தில் இருந்து. இப்போ லைவா 2 போட்டோ யார்கிட்ட இருக்கு? இவர்கிட்ட இருக்கு. இவர் இந்த போட்டோவை பேப்பருக்கு ஃப்ரண்ட் பேஜில் போட்டாரு. சடலத்தில் இருந்து பால் குடிக்கும் குழந்தை. நெஞ்சில ஈரம் உள்ள மனுஷர்கள் இல்லையா, எல்லாரும் அந்த 2 பிள்ளைகளுக்கும் உதவ முன்வந்தனும். பல தொண்டு நிறுவனங்கள் சொல்லிச்சு அந்த பிள்ளைகளை நாங்க தத்தெடுக்கலாம். அப்போ அரசாங்கம் நினைச்சு இந்த பிள்ளைகளை ஒரு பெஸ்ட் பேரண்ட்ஸை கையில கொடுக்கணும். ஒரு பெஸ்ட் பேரண்ட்ஸை கையில கொடுக்கணும்னு நினைச்சப்போ அமெரிக்காவில் இருந்து ஒரு ஆளு அரசாங்கத்தை தொடர்பு கொள்றாரு. எனக்கு பிள்ளைகள் இல்லை, எனக்கு 600 கோடி மதிப்பிலான சொத்துண்டு. வெறும் பாவப்பட்ட ஆள் இல்ல. எவ்வளவு? நம்ம அண்டி ஆபீஸ்ல போய் 120 ரூபா சம்பாதிச்சாலே பின்ன ஸ்துதிச்சை மனமே நீ. மசிலுக்கு நீளம் கூடுது, அடிக்க சவுண்ட் வரல. யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர்? $600 கோடி சொத்து இருக்கு. எனக்கு இந்த 2 பிள்ளைகளையும் வேணும். இப்போ அரசாங்கம் பார்த்தப்போ ഏറ്റവും കൂടുതൽ பணம் உள்ள ஆளு இந்த ஆளு. அப்போ அரசாங்கம் சொல்லிச்சு ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணா பிள்ளைகளை தரலாம். ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணா பிள்ளைகளை தரலாம். இவர் ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணக்கு 3 வருஷம் ஆச்சு. ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணக்கு 3 வருஷம் ஆச்சு. ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது தாயின் மார்பில் இருந்து பால் குடிச்சு கொண்டிருந்த பிள்ளைக்கு 5 வயசு. பிள்ளைக்கு இப்போ 5 வயசு. இப்ப இந்த 2 பிள்ளைகளையும் அரசாங்கத்தின் பிரகாரம் தத்தெடுத்தாரு. எடுத்து வாழ்க்கையில முதல் தடவையா பிளைன்ல ஏற்றினாரு. பிளைன்ல ஏற்றி நேரே கொண்டு போனாரு அமெரிக்காவில் உள்ள தன் வீட்டுக்கு. வீட்டுல கொண்டு போய் வெளியே நிக்க வச்சாரு. வெளியே நிக்க வச்சுட்டு ஒரு கண்டிஷன் போட்டாரு. இதுவரை நீங்க எப்படி வாழ்ந்தீங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. இதுவரை நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு எனக்கு பிரச்சனை கிடையாது. இதுவரை நீங்க எங்க தங்குனீங்கன்னு எனக்கு பிரச்சனை கிடையாது. இனி நீங்க என் பிள்ளைகள். நீங்க தங்க போறது என் வீடு. நீங்க உடுக்க போறது நான் தர வஸ்திரம். நீங்க சாப்பிட போறது நான் தர ஆகாரம். வீட்டில் கால் வைப்பதற்கு முன்ன ஒரு கண்டிஷன், மரணம் வர என்ன அப்பான்னு கூப்பிடணும். புரியலன்னு நினைக்கிறேன். தெய்வம் தந்த பூமி, தெய்வம் தந்த உணவு எத்தனை பேருக்கு புரியுது? தெய்வம் தந்த உடை, தெய்வம் தந்த திறமை. ஒரு கண்டிஷன், ஒரு கண்டிஷன், ஒரு கண்டிஷன், ஒரு கண்டிஷன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வாயை திறந்து அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடு. சில இருதயத்தில் விழுந்த காயங்கள் இயேசுவின் நாமத்தில் குணமாவது. எனக்கு யாரும் இல்ல, எனக்கு அப்பா இல்ல, எனக்கு சொந்தங்கள் இல்ல அப்படின்னு சொல்ற ஒன்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறேன் தகப்பன், அப்பா. நான் உங்களை ஒரு நாளும் திக்கற்றவர்களாய் விடேன். நான் உங்களிடத்தில் வருவேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்ப வருவேன். என்னத்து தெரியுமா? தகப்பன் இருக்கிற வீட்டில் பிள்ளைகளை சேர்த்து தகப்பனோடு வைக்கும்படி பிரத்யாசை உள்ளவர் கரம் அடிச்ச தெய்வத்தை ஸ்துதிக்கு. ஹல்லேலூயா.
துதிச்சா நல்லா துதிக்கணும். அவருக்குரிய கனத்தை கொடுங்க, அவருக்குரிய கனத்தை கொடுங்க, அவருக்குரிய கனத்தை கொடுங்க. உன் பேச்சு தெய்வத்தை கனப்படுத்தணும், உன் வாழ்க்கை முறை தெய்வத்தை கனப்படுத்தணும், உன் வஸ்திர அலங்காரம் தெய்வத்தை கனப்படுத்தணும். தெய்வத்தை கனவீனம் பண்ணுகிற எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா என்ன அசட்டை பண்ணினா நானும் அசட்டை பண்ணுவேன். இந்த ராத்திரி தெய்வத்தை மானிக்க கேரளாவில் இங்க இல்லையோ, கேரளாவில் காணிக்கைக்கு வேண்டி ஜெபம் பண்ணும் ஒரு வார்த்தை சொல்லுவனு யாருக்காவது தெரியுமா? ദൈവത്തെ മാനിച്ച് നൽകിയ സ്തോത്ര വഴിപാടിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു. என்னன்னு தெய்வத்தை கனப்படுத்தி கொடுத்த காணிக்கை. அப்படின்னா தெய்வத்தை கனப்படுத்துறவன் காணிக்க கொடுப்பான். தெய்வத்தை கனப்படுத்துறவன் யாரும் சொல்லாம சர்ச்சுக்கு வருவான். தெய்வத்தை கனப்படுத்துறவன் தெய்வத்தை ஆராதிப்பான். தெய்வத்தை கனப்படுத்துறவன் மனம் திரும்புவான். தெய்வத்தை கனப்படுத்துறவன் ரட்சிக்கப்படுவான். தெய்வத்தை கனப்படுத்துறவன் ஞானஸ்நானம் எடுப்பான். தெய்வத்தை கனப்படுத்துறவன் தெய்வ ராஜ்யத்துக்கு தயாராவான். கை தாட்டி ഊടപാല വൈഡവത്തരാദരന്തല അന്തൽ കമനമ ഭയങ്കര ദേവപ്രസന്നം. 2 നിമിഷം ദൈവത്തെ കൈതട്ടി ആരാധിங்க. மைதானத்துல பயங்கர தெய்வ பிரசன்னம் இருக்கிற இடத்துல வா திறந்து சகோதரா தெய்வத்தை கனம் பண்ணு, தெய்வத்தை கனம் பண்ணு. நீ சாப்பிட்ட சாப்பாடு தெய்வத்தினுடைய ஈவு, நீ உடுத்திருக்கிற வஸ்திரம் தெய்வத்தினுடைய ஈவு, நீ சவுட்டி நிற்கிற பூமி தெய்வத்தினுடைய ஈவு, நீ விட்ட சுவாசம் தெய்வத்தினுடைய ஈவு. அவரை கனப்படுத்து. ஒரு பிரசங்கியார் இந்த வாய்ப்பு கிடைக்கும்போ பழத்துல ஊசி இறக்கணும்னு சொல்லுவனு தெரியுமா? ஐவே சரி ஆவாத. ஒரு பிரசங்கியார் அவரு எந்த மேடையில பேசக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அந்நிய பாஷையை 2 களியாக்காம பிரசங்கத்தை நிறுத்த மாட்டார். 2 வார்த்தையாவது களியாக்காம பிரசங்கத்தை நிறுத்த மாட்டாரு. ஒரு மேடையில் எழும்பி நின்னாரு. எழும்பி நின்னுட்டு சொன்னாரு, இப்ப ஒரு கூட்ட ஆட்கள் உண்டு, இப்ப ஒரு கூட்ட ஆட்கள் உண்டு. വരുവനും മുളങ്കാല നിപ്പനും കണ്ണടപ്പനും പിന്നെ അങ്ക വാതുറന്ന് ലബ 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 ചൊല്ലിട്ട് നിന്നാറ്. ചുരുണ്ട് വിളந்து செத்தாரு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், அதுக்கு 5 மினிட்டுக்கு முன்னையும் சுருண்டு விழுந்திருக்கலாம், அதுக்கு 5 மினிட்டுக்கு பிறகும் சுருண்டு விழுந்திருக்கலாம். இந்த வார்த்தை வாயில இருந்து வந்த உடனே சுருண்டு விழுந்தது ஏன் தெரியுமா? எப்பவும் தெய்வத்தை அசட்டை பண்ணும்போது தெய்வம் சும்மா இருக்க மாட்டாரு. எப்பவும் தெய்வத்தை அசட்டை பண்ணும்போ அவர் சும்மா இருக்க மாட்டாரு. உனக்கு இல்லையா? தாரு ஆண்டவரேன்னு கேளு. உனக்கு இருக்கா? வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பேசு. உனக்கு தெரியாதா? பைபிளை திறந்து படி. என்ன ஒரு மறப்பு வரானது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஒன்னு கை உயர்த்தி தெய்வத்தை கனப்படுத்தி அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க,
அப்பான்னு கூப்பிடுங்க. அவர் கேட்கிறார், என் மகனே நினக்கு எந்துவா பிரச்சனம், என் மகளே உன் பிரச்சனை என்ன தீர்க்கும்படி இந்த மைதானத்தில் ஒரு நல்ல தகப்பன் வந்திருக்கிறார், ஒரு நல்ல தகப்பன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணை மூடி கூப்பிடுங்க. அநேகருடைய உள்ளம் நன்றியால் நிரம்புது, அநேகருடைய இருதயங்கள் பொங்கி பாயுது. கொடுக்க வேண்டிய கனத்தை தெய்வத்துக்கு கொடு. வீட்டில் தெய்வத்தை கனப்படுத்து, வேலை செய்கிற இடத்துல தெய்வத்தை கனப்படுத்து, ஆலயத்தில் தெய்வத்தை கனப்படுத்து, வாழ்க்கை மொத்தம் தெய்வத்தை கனப்படுத்து. அப்பதான் தேவன் பேச முடியும். அந்த நாட்களில் கர்த்தர் மௌனமாயிருந்தால் ஒரு தரிசனமும் இல்லை, ஒருவரோடும் பேசல. ஏன் அப்படின்னா, என்ன அசட்டை பண்ணுகிறவர்களை நான் அசட்டை பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஒன்னு, நீ தெய்வீகம் இல்லாத தொடர்பை விடணும். ரெண்டு, நீ தெய்வத்தை உயர்த்தணும். ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தெய்வத்துக்கு என்ன கனம் கொடுக்கணும்? ஒரு தகப்பனின் கனம். யாருக்கு கனம் கொடுக்கணும்? ஒரு தகப்பனு கொடுக்கிற கனம் தெய்வத்துக்கு கொடுக்கணும். யாரும் இல்லாத நேரத்திலையும் ஒரு தகப்பன் வீட்டுக்குள்ள உலாவுகிறார் என்கிற உணர்வோடு கூடிய கனம் தெய்வத்துக்கு கொடுக்கணும். இல்லைன்னா தேவன் சில நேரம் வழக்காட வரமாட்டாரு, தேவன் மௌனமாவார். அப்போ ஒன்னாவது தெய்வத்தினுடைய மௌனம் ஆபிரகாம் தேவையற்ற தொடர்பில் விழுந்த பொழுது, இரண்டாவது தெய்வத்தினுடைய மௌனம் தெய்வத்தை கனவீனம் பண்ணின பொழுது, மூணாவது தெய்வத்தினுடைய, எல்லாருக்கும் புரியுதில்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது தேவன் எங்கே மௌனமானார் தெரியுமா? அதே 1 சாமுவேலின் புஸ்தகத்தை கையில் எடுங்க. அதே 1 சாமுவேலின் புஸ்தகம், அதனுடைய 28ஆம் அதிகாரத்தை எடுங்க, 6வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 28:6. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது என்ன கொடுமை இல்லையா? இங்க சொல்லி இருக்கு, தேவன் மௌனமானார். யாரு மௌனமானது? தேவன் மௌனமானார். அவன் எப்படியாவது ஒரு தேவ சத்தம் கேட்கணும்னு சொல்லி எல்லா முயற்சியும் பண்ணி பார்க்கிறான். எல்லாரும் பேசணும், யாரை தவிர? ஆண்டவரை தவிர. அப்படின்னா என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில் உள்ள ஏதோ ஒரு காரியம் தெய்வத்தை காயப்படுத்தி விட்டது. என் வாழ்க்கையில் உள்ள ஏதோ ஒரு காரியம் தெய்வத்தை காயப்படுத்தி விட்டது. அதனால தேவன் மௌனமானார். அப்படி என்ன வாக்கும் தெய்வத்தை காயப்படுத்தினது தெரியுமா? தெய்வத்தை காயப்படுத்தின காரியம் என்னன்னு 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கு. 1 சாமுவேல் 15 அதனுடைய 3. பதிமூணாவது வசனம்.
அவன் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? தேவன் அழிக்கும்படி சொன்ன மிருக குணங்களை அழிக்கவில்லை. எதை அழிக்கல? எல்லாருக்கும் என் தமிழ் புரியுதா? எதை அழிக்கல? நீங்க என்ன நினைச்சிட்டு வந்தியா? வேளக்கிழமை ராத்திரி உள்ள பிரசங்கம், நீ ஒரு நாளும் அநாதனாய் போக இல்ல. அப்படியா? தெய்வம் அழிக்க சொன்ன மிருக சுபாவங்களை அழிக்கவில்லை. ரட்சிக்கப்பட்டோங்கிற லிஸ்டில் தான் இருக்கிறோம். தேவைக்கு போய் சொல்றோம். ரட்சிக்கப்பட்டோங்கிற லிஸ்டில் தான் இருக்கிறோம். நோனா சொல்லக்கு நம்மளை விட்டா உலகத்துல வேற ஆளே இல்லை. அண்டர் கிரவுண்ட்ல வேலை வைக்க நம்ம நம்பர் 1. பின்ன ஆலயத்தில் வந்தா ஓ அവിടത്തെ ശക്തി, എവിടത്തെ ശക്തി? முதல்ல மிருகத்தனமான குணத்தை அழி. இவ்வளவு தண்டிக்கப்பட்டும், இவ்வளவு எச்சரிக்கப்பட்டும் உனக்கு ஏன் முறுமுறுப்பு? ஒரு புருஷன் மனைவிக்கு கிளாஸ் எடுக்கிறார். நான் சாவுவேன் அப்ப நீ படிப்பேன்னு. நான் சாவுவேன் அப்ப நீ என்ன பாடம்னு எனக்கு தெரியல. வீட்டுக்குள்ள மனைவி சொல்லுது. அந்த மனைவியும் இந்த இந்த சக்கைக்க மூட்டல, யுவர் ஆனர் சக்கைய மூட்டல சக்க. அந்த மனைவி சொல்லுது, நான் சாவன் நீ உனக்கு பிள்ளைகளும் படிப்பியான்னு. பின்ன இதெல்லாம் முடிச்சுட்டு ஆலயத்தில் வந்தா, സ്തുതിച്ചൈ മനമേ നിത്യവും നിൻ. இல்ல என்ன இல்ல, மிருகத்தனமான சுபாவங்களை அழிக்கலன்னா அது தேவனை துக்கப்படுத்தும். தேவனை துக்கப்படுத்துச்சுன்னா அவரு கோபத்தை எப்படி காட்டுவாரு தெரியுமா? மௌனம். எப்படி? மௌனம். இப்போ தேவன் மௌனமா இருக்கும் நமக்கு பிடி கிடைக்காது. அர்ஜென்ட் சமயத்துல சைலண்டா இருப்பாரு. அப்பளாக்கு நமக்கு அதுக்கு வலி தெரியும். இருக்கா இச்சை, இருக்கா கோபம், வீட்டுக்குள்ள சாபம் போடுறீங்களா? ഇല്ലാത്ത കാര്യത്തെ കൊരുത്ത് കെട്ടി ഉടക്കുണ്ടാക്ക. നമ്മളെ ഇല്ല കേരളാവില്. എന്തോ പാസ്റ്റർ എനിക്കറിയില്ല, ദൈവം എന്നോട് ഇടപെടുന്നില്ല. ദൈവം എന്നോട്, നമ്മളെ ഇല്ല, അതാകുന്ന മലയാളത്തിൽ ചൊന്നത്, ദൈവം എന്നോട് முழங்கால நின்று பார்த்தேன், ஜபம் பண்ணி பார்த்தேன், உபவாசம் பண்ணி பார்த்தேன். கர்த்தர் என்ன செய்யல? நெவர் மைண்ட்ல இருக்காரு. ஏன்னா சில மனிதர்கள் மிருகத்தை விட மோசமான சுபாவம். ஒரு நிமிஷம் கை உயர்த்தி என்ன சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, இனி கோபப்பட மாட்டேன், தேவையில்லாம இனி முறுமுறுக்க மாட்டேன், இனி வீட்டுக்குள்ள சாபம் போட மாட்டேன், இனி தற்கொலை செய்வேன்னு சொல்ல மாட்டேன், இனி தற்கொலை எண்ணமே எனக்கு வராது, இனி கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், ஆண்டவர் வெறுக்கிற ஒன்னும் செய்ய மாட்டேன். வாயை திறந்து அவரோடு ஒப்புரவாகுங்க சகோதரா, அவரோடு ஒப்புரவாகணும். வாயை
வாயை திறந்து தெய்வத்தோட பேசுங்க. தயவு செஞ்சு பேசுங்க, தெய்வத்தோட பேசுங்க. இந்த மைதானத்தில் இந்த 3வது சாயங்காலத்தில் தேவ பிரசன்னம் பயங்கரமாய் இறங்குது. சிலரை பிள்ளைய போல அணைத்துக் கொள்ள விரும்புகிறார், சிலரை அரவணைக்க விரும்புகிறார். கர்த்தரிடத்தில் கேளு, என் தப்பிதங்களை விட்டு விலகுகிறேன். என்ன பயங்கரம் இல்லையா? கொல்லுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு ஆண்டவர் கொடுத்தாரு. அவன் தீர்க்கதரிசிட்ட சொன்னா எல்லாம் கொன்றுட்டேன்னு. உடனே தீர்க்கதரிசி கேட்டாரு, ஏன்னா காதுல கேட்க சவுண்டு, ஏன்னா காதுல கேட்கிற சவுண்ட். அப்போ தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை ராஜாவாக்குறது தெய்வத்துக்கு துக்கமா இருக்கு. ஒரு காலத்துல நீங்க என்ன சொல்லல, ஒரு காலத்துல நம்ம இப்படி இல்லை, ஒரு காலத்துல நமக்கு ஒரு உடுதுணி இல்லை, நல்ல ஆகாரம் இல்ல, ஒழுவுன வீடு, எங்கண்டு ஒழுவுன தண்ணி வரும்னு சொல்லி அங்க பாத்திரத்தை எடுத்து வைக்கணும். பின்ன மழை தவந்த பிறகு இறைச்சு வெளியில தள்ளிச்சு அங்கன கிடக்கணும். அப்படி கழுதைய போல கிடந்த நம்மள ராஜாக்களை போல இன்னைக்கு கனம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படி சொல்றவங்க மட்டும் 2 கை தட்டி ஆண்டவரை உயர்த்தடும். அவங்க மட்டும் தெய்வத்தை உயர்த்தடும். இந்த கனம் தெய்வத்தால் வந்தது. பிரயோஜனம் இல்லாத என்ன தொட்டிருக்கிறார், பிரயோஜனம் இல்லாத என்ன ரட்சித்திருக்கிறார், பிரயோஜனம் இல்லாத என்ன அரவணைத்திருக்கிறார். நான் படிக்காத பெரிய வேலையை எனக்கு தந்திருக்கிறார். கை தட்டி நல்ல ஒண்ணு தெய்வத்தை கனப்படுத்துங்க. நல்ல வா திறந்து தெய்வத்தை கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இப்போ சில கட்டுகள் அவிழ்கிறது. அத்தனை பேரும் வாயை திறக்கணும். நான் பார்க்கிறேன் ஒரு பயங்கர தேவ பிரசன்னம் உன் வீட்டுக்குள்ள பாய்கிறது. நான் பார்க்கிறேன் மிருகத்தனமான சில சுபாவங்கள் உன் வீட்டில் இருந்து எரியுது. எப்பவும் சண்டை பண்ணி கொண்டிருக்கிற ஒரு கலகத்தின் ஆவி இப்போ உன் வீட்டை விட்டு எரிந்து போவது. கண்ணை மூடி கை தட்டி இருக்கிற இடத்துல பற்றி பிடிங்க. எரியுது சிஸ்டர். இனி அந்த எண்ணம் உனக்கு வராது. இனி சாகணும்னு நீ விரும்ப மாட்ட. அந்த எண்ணம் எரியுது, அந்த ஆவி எரியுது. இனி உனக்கு மதுபானத்தின் மேல பிரியம் வராது. அந்த எண்ணம் எரியுது. இனி உனக்கு இச்சை வராது. அந்த ஆவி எரியுது. உன்னை புதுப்பிக்கிறார். தெய்வத்தோடு ஒப்புரவாவு. தெய்வம் கொல்ல சொன்ன சுபாவத்தை கொல்ல. ஒரு அரசனுக்கு கவனிங்க, ஒரு அரசனுக்கு பேரை சொல்லி கொல்ல சொன்னாரு. அந்த அரசனுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆகாகு. என்ன பேரு? ஆகாகு. இவ அவனை கொல்லல. கொல்லாதனால ஒண்ணும் நடக்கலன்னு நினைக்கப்படாது. காலங்கள் தாண்டி இஸ்ரவேல் ஜனங்கள் சூசான்ல அடிமைகளா இருக்கும்போ எஸ்தருக்கு எதிராக எழும்பின ஆமான் எந்த குடும்பத்தில் உள்ளவன்? ஆகாகியனாகிய ஆமான். என்ன ஆமான்? ஆகாகியனான ஆமான். அப்படின்னா இன்னைக்கு நீ கொல்லாம விடுற சுபாவம் காலம் காலமா ஒன்னு அழிக்கும். இன்னைக்கு அதை எரி. இனி என் வீட்டுல கெட்ட வார்த்தை கேட்பதில்லை. இனி என் வீட்டுல ஆகாத சம்பாஷணம் இருக்காது. இனி என் வீட்டுல சண்டை இல்லை. இனி என் வீட்டுல பிரிவினை ஆவிக்கு இடம் இல்லை. தெய்வத்தோடு ஒப்புரவாகிறேன். ஹல்லேலூயா. அவர் அழிக்க சொன்னதை அழிக்கிறேன். எத்தனை பேர் இப்ப கை தட்ட முடியும்? எத்தனை பேர் இப்ப வாய் திறக்க முடியும்?
உடபாரப சந்தராதரா ரியாந்தல் கமந்தராதியா அல் காந்தராதியா ரீபத்தராதியா ரேந்தல் கபரபலபா. 2 நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க. உங்க குடும்பத்தை பார்த்து ஒரு வார்த்தை வருகிறது. அது என்ன வார்த்தை தெரியுமா? பிழைத்திரு, 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 பிழைத்திரு. 10 நாள் மட்டுமல்ல, இந்த ராத்திரி பிழை போட்டுகிற ஒரு வசனம் மின்னல போல புறப்பட்டு வருது. அது உன் குடும்பத்தை மூடுகிறது. உன் வீட்டுக்கு விரோதமா எழும்பி நின்ன மந்திரவாத வல்லமை எரிஞ்சு கொண்டிருக்கு. அத்தனை பேரு கை தட்டணும். கண்ணா மூடி. தேவன் எப்பொழுது மௌனமானார்? தெய்வீகம் அல்லாத தொடர்பில் விழுந்த பொழுது. 2வது தேவன் எப்ப மௌனமானார்? தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காத பொழுது. 3வது தேவன் எப்ப மௌனமானார்? அழிக்க சொன்ன கொடிய மிருக சுபாவங்களை அழிக்காத பொழுது. முன்னோட்டு போலாம் இல்லையா? எல்லாருக்கும் புரியுது இல்லையா? நீங்க இதை எதிர்பார்த்து வரலையோ? நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தியா? இந்து கண்ட மிஸ்ரமேனே காணுக இல்ல. தேவன் மௌனமான 4வது சந்தர்ப்பம். ஒருவேளை நான் இதுவும் சொல்லி அடுத்து ஒன்று கூட சொல்லி முடிப்பேன். நேரம் வேகமா போகுது. தேவன் மௌனமான 4வது சந்தர்ப்பம் சங்கீதத்தில் யாக்குன்னு சொல்லியிருக்கேன்ன. 59ஆம் சங்கீதம் 1-2. மன்னிக்கணும், ஏசாயா 59:1-2. நாலாவது மௌனம். பார்த்தீங்களா? நம்ம ஒரு ஆளை ரொம்ப நேசிச்சா என்ன பண்ணுவோம்? அவள்கிட்ட ஃபோன் பண்ணி கலிபிலுன்னு பேசிக்கிட்டே இருப்போம். தெய்வம் ஒரு ஆளை நேசிச்சா என்ன பண்ணுவாரு? குழந்தைன்னு கூட பார்க்கல. பார்த்தீங்களா? அவனுக்கு ஏலிக்க சவுண்ட் ஏதுன்னு தெரியாது, தெய்வத்துக்கு சவுண்ட் ஏதுன்னு தெரியாது. அவன்கிட்ட வந்து நின்று கூப்பிடுறாரு, சாமுவேலே அப்படின்னா தெய்வத்துக்கு தம்முடைய பிள்ளைகளோடு பேசிட்டே இருக்கணும். தம்முடைய ஜனத்தோடு உறவாடிட்டே இருக்கும். பரலோகத்தை விட்டு இறங்கி ஆதாம் ஏவாளுக கையை பிடிச்சு பேசிட்டு நடந்தாருன்னா நம்மள்கிட்ட பேசதானே விரும்புறாரு. ஆனா பேச முடியலையே. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் தடையா இருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க. தானியேல் தீர்க்கதரிசி 21 நாள் உபவாசம் பண்ணும்படி முழங்கால நின்று ஜெபம் மேல போச்சு. பதில் வரல. ஆனா பரலோகத்திலிருந்து பதில் கிளம்பிச்சு. அவரு கொரியர் அனுப்பினாரு, அட்ரஸ்ல வரல. இவன் ஊக்கமா, ஆண்டவரே பதில் தருவீராக, கர்த்தர் பார்க்கிறாரு, பதில் கொடுத்தனே அப்படின்னா எனக்கு இவனுக்கு இடையில ஏதோ இருக்கு. கர்த்தர் உடனே மிகாவேல்கிட்ட சொன்னாரு, கப்ரியேல்கிட்ட ஒரு கொரியர் கொடுத்து விட்டேன்.
அந்த கொரியர் தானியேல்கிட்ட போய் கிடைக்கலன்னு தோணுது. அவன் மறுபடியும் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறான், நீ போய் ஒன்னு பாரு. மிகாவேல் வந்து பார்த்தாதான் தெரியுது, பாபிலோனுக்கு மேல ஒரு வலை, பாபிலோனுக்கு மேல ஒரு வலை. அல்லேலியா சவுண்டை விட, முதல் நாளே சொன்னேன், அல்லேலியா சவுண்டை விட பயங்கர சவுண்ட் ஆக்கும் அவியல் அறியும்போ உள்ள சவுண்டு. ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அங்க என்ன வலிய பஞ்சாயத்து, அதனால நமக்கு 10 மணி வரை பேசுவோம். ஹாப்பியா ஹாப்பியா? சரி, எல்லாரும் அங்க பார்த்து முடிச்ச பிறகு பேசலாம்னு ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணினால் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிய வெட்டிட்டு போற அளவில் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிய வெட்டிட்டு போறது போல. அதாவது நீங்க பண்ற ஜபம் பலவான் கையிலிருந்து புறப்படுகிற அம்ப போல புஷ்கன்னு போடும். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, உற்சாகத்தோட தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. உன் ஜபம் எல்லா தடைகளையும் உடைத்து கொண்டு தெய்வத்தை நோக்கி இப்பொழுது பாய்கிறது. நல்ல கை தட்டுங்க, நல்ல வாய தரையுங்க. எல்லா தடைகளையும் உடைச்செறிஞ்சிட்டு உன் ஜபம் இப்ப பாயுது. உடபதன பதில் பிரௌடபா. உன் ஜபம் பலவான் கையில இருந்து புறப்படுகிற அம்பு, அதை தடுக்க சத்துருவால முடியாது. நல்ல கை தட்டி அதாக்கும் அந்நிய பாஷையில ஜபிக்கணும், அதாக்கும் ஆவியில நிரம்பி ஜபிக்கணும். ஏன்னா அந்நிய பாஷையில ஜபிக்கும் போ வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் அதை தடுக்க முடியாது. கவனிங்க பிரியமானவர்களே, கவனிங்க. ஒரு துணி தைக்கணும்னா ஒரு நூலை வச்சு தைக்க முடியுமா? பல நூല് சேர்ந்துதான் ஒரு துணி தைக்க முடியும். அதுபோல ஒரு வலை கட்டணும்னா பல நூല് வேணும் இல்லையா? ஜனங்கள் செஞ்ச பாவம் எல்லாம் சத்துரு நூலா பயன்படுத்தி வானமண்டலத்தை பொதிஞ்சு கட்டி வச்சிருந்தாங்க. வானமண்டலத்தை பொதிஞ்சு கட்டி வச்சிருந்தானா? தானியேல் பரிசுத்தவானா பண்ணின ஜபம் பௌத்துட்டு போச்சு. ஆனா பதில் வந்து தட்டி கடந்து இந்த ராத்திரி ஒரு அக்னி அபிஷேகம் இறங்குனா தட்டி கிடக்கிற எல்லா பதிலும் இப்ப வரும். அநேக ஆண்டுகளா நீ போராடி ஜபித கை தட்டி பெற்றுக்கோ. கந்தல் கனாதியா பிடிக்குது. அநேக ஆண்டுகளா நீ ஜபித்த ஜபம் அக்னி அபிஷேகத்தோட சேர்ந்து வருது. கையா தட்டி பச்சை பிடி தம்பி, பெற்றுக்கோ. எரியுது சத்துரு கட்டின வர எரியுது. கை தட்டி பயங்கர அபிஷேகம். அந்த வரத்தல வைட வரத்தல் பிரௌட வரத்தல எங்க கிருபை. கை தட்டுக. எங்கோ அபிஷேகம் விடாத ஆவியில போராடு. கர்த்தரின் கை ஒன்ன தொடுது. சில ஆண்டுகளா விடுகிற கண்ணீருக்கு பதில் இல்ல, எடுக்கிற உபவாசத்துக்கு பதில் இல்ல. ஒரு வலை அதை போய் அறியல, ஏன் விடாத பாத்திப்படி. அந்த வரத்தல வைடவன ஊடவரத்தல பிரௌடவன கண்ண மூடி கையா தட்டுக. உங்க மேல ஒரு அக்கனி சில தடைகள் எரியுது. கண்ண மூடி பிடிங்க அபிஷேகம். கை தட்டி பெற்றுக்கோ. எரியுது உன் குடும்பத்தை தடுத்த ஆவி எரியுது.
சத்தமயத்தை கூப்பிடு. நீ பிள்ளைக்காக ஜெபம் பண்ணின காரியத்துல பதில் வழியில தடப்பட்டு கிடக்கு. இன்னைக்கு ராத்திரி அது வருது. உன் ஊழியத்துக்காக விட்ட கண்ணீர் பதில் வழியில தடப்பட்டு கிடக்கு. இந்த ராத்திரி வருது. அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியில போராடுங்க. கபந்தாரியா அல்கந்தாரியா, ஏவப்படுறவங்க ஆவியில போராடுங்க. ஏவப்படுறவங்க அந்நிய பாஷை பேசுங்க. மைதானம் மொத்த அக்கனி, மைதானம் மொத்த அக்கனி. விடாத விடாத, கண்ணை மூடி பஞ்சுகோ. இனி தடை இல்லை. சில வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குது. 4 ஆண்டுகளுக்கு முன்ன தடைபட்டு போன காரியம் இப்ப நடக்குது. சரீரத்துல பலவீனத்தை விதைச்ச ஒரு ஆவி எரிந்து கொண்டிருக்கிறது. விடாதுங்க விடாதுங்க, யுத்தம் பண்ணுங்க ஆவியில. அல்மந்தராதியா ரீஹந்தராதியா உடந்தராதியா ரேஹந்தராதியா. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகவில்லை. ஒரு தூதனை அனுப்பி பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதியை வெட்டி தானியேலுக்கு பதில் கொடுத்தவர். வான மண்டலத்தில் இப்போ யுத்தம் நடக்குது, யுத்தம் நடக்குது. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்க. இதுவரை பெறாதவங்க கேளுங்க. உட கத்தல் கந்தாரியா ரீ கத்தல் கமந்தாரியா அல் கத்தாரியா. பதில் வருது சிஸ்டர். இது சத்துரு தடுக்க முடியாது. நீ கேட்ட காரியத்துல விடுதலை வருது. திருமண தடை உடையுது. கண்ணா மூடி புதிய நாவு, புதிய நாவு, அக்கனிமயமான நாவு. கண்ணா மூடி கை தட்டி பெற்றுக்கோ. நான் முடிக்கிறேன். இந்த கடைசி ரகசியத்தை கவனிங்க. நம்ம பரலோகத்தில் போவோம் இல்லையா? பரலோகத்தில் போகும்போ அங்கே நமக்கு உடுக்க ஒரு வஸ்திரம் தருவார். அந்த வஸ்திரமும் கண்டிப்பாக நூலில் செஞ்சதாக இருக்கணும். அந்த வஸ்திரத்தை உண்டாக்கும்படி பயன்படுத்தின நூல் எது தெரியுமா? பரிசுத்தவான்களின் கிரியைகளே. இப்போ நீங்க தெய்வ சமூகத்தில் நிற்க வேண்டி வந்தால், நீங்க இதுவரை செஞ்ச கிரியையை ஆண்டவர் உங்க கையில தந்து மணவாட்டியின் வஸ்திரத்தை உடுத்து கொண்டிய முன்னவான்னு சொன்னா அதுல எத்தனை நூலு காணும்? நீங்க இங்க இருந்து துதிக்கும்போ அங்கே ஒரு வஸ்திரம் பின்னப்படுகிறது. நீங்க இங்க நல்ல காரியங்களை தெய்வத்துக்கா செய்யும்போ
அங்கே ஒரு வஸ்திரம் பின்னப்படுகிறது. அதாவது பரலோகத்தில் நிற்கும்போ யாரும் சொல்லாமலே நம்ம உடுத்திருக்கிற வஸ்திரத்தை வச்சு நாம் இந்த பூமியில் என்ன செஞ்சோன்னு கண்டுபிடிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லணும். நிர்பந்தமா அல்லேலூயா சொல்லணும். நம்முடைய கிரியை நம்ம உடுக்க போறோம். நம்முடைய கிரியை நம்ம உடுக்க போறோம். நம்முடைய கிரியை நம்ம உடுக்க போறோம். அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒவ்வொரு நீதியின் கிரியையும் ஒரு நூல். ஒவ்வொரு நீதியின் கிரியையும் ஒரு நூல். ஒவ்வொரு அக்கிரமங்களும் வானமண்டலத்தில் தேவ திட்டத்தை தடுக்கிற ஒரு தடை. எப்படி எப்படி பவுல், பேதுரு உட்பட்ட கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் நடுவில் நான் இந்த பூமியில் வச்சு செஞ்ச கிரியை போட்டுட்டு நிற்கும்போ போட்டுட்டு நிற்கும்போ எப்படி இருக்கும்? கொஞ்சம் தெய்வ நாமத்துக்கு செயல்பட தொடங்குவோமா? ஒரு ஆயுசு தானே உண்டு இல்லையா? ஒரே ஒரு ஆயுசு. கொஞ்சம் கூட ஆராதிக்கணும், கொஞ்சம் கூட ஜெபிக்கணும், கொஞ்சம் கூட கொடுக்கணும், கொஞ்சம் கூட பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா என் கிரிய வேற யாருக்கும் போவாது, அது எனக்கே உடுக்கும்படி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி நிற்போமா? நல்ல ஒன்று ஆண்டவரை ஆராதிக்க போறோம். அத்தனை பேரும் தெய்வ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை குருத்தாம் ஓலை பிடித்து, வெள்ளை அங்கியை கொண்டு வெள்ளை குருத்தாம் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் சிங்காசனம் ஆட்டுக்குட்டிக்கே மகிமையந்து. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியா, எல்லா கோத்திரம், எல்லா மொழியோ இயேசு மக்களா, எல்லா ஜாதியா சுரத்தா சீர்மோட கை தட்டி செய்து யார் இவர்கள், திரளாய். யாருக்கு வேணும் அபிஷேகம், யாருக்கு வேணும் கிருபை, அந்த தாரா வளையல அபிஷேகம். அத்தனை வேற வாய தரகணும் அபிஷேகம் விடாத.
தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாயிருக்கும் யார் இவர்கள்? என் தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாயிருக்கும் யார் இவர்கள்? இனி இவர்கள் பசியடையார், இனி இவர்கள் தாகமடையார். வெயிலாகிலோ என்ன பயங்கர
பாயுது. கை தட்டி பாருங்க. அநேகர் கண்ணே மாற்றாரு. அநேகர் அக்கினி ஆக்குகிறார். சத்தம் வானில் தோன்றிடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். சத்தம் வானில் தோன்றிடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையெல்லாம் மாறிவோம். கர்த்தரின் சித்தமை செய்திடுவோம். கர்த்தரின் வேலையெல்லாம் மாறிவோம். கர்த்தரின் சித்தமை செய்திடுவோம். மனங்கள் யாவையும் நாளை அழிப்பார். மகிமையோடு வருகின்ற வேகமில் மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற சத்துருவ குடும்பத்தை கட்டின சில நூலு எரியுது. அங்க அங்க அக்கனி அங்க அங்க தீ பிளம்புகள் மைதானத்தை மூடுது. ஒரு ஜப அபிஷேகம் உனக்கு கிடைக்குது. ஒரு கிருபை உனக்கு தாராது. விடாத 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 ஆவியில போராடு. எல்லா பக்கம் விடுதலை. கர்த்தர் மௌனத்தை கலைக்கிறார். சபை ஜெபித்துக் கொண்டிருந்த காரியத்தில் கர்த்தர் மௌனத்தை கலைக்கிறார். சில குடும்பங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த காரியத்தில் கர்த்தர் மௌனத்தை கலைக்கிறார். எழுந்தருளி செயல்படுகிறார். ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை உனக்கு நேரம் வருது. கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். எங்க நின்னாலும் கூப்பிடு. பிரசன்னம் பாயுது. அக்கினி பாயுது. பயங்கர மகிமை, பயங்கர மகிமை. வானம் திறக்கப்பட்டிருக்கு. சிலருக்கு ஜபாவி வந்தா வருது. சிலருக்கு தரிசனங்கள் வருது. கரிவாரி வருது.
திறமையால் செய்ய முடியாததை ஒரு வார்த்தை செய்கிறது. பணத்தால் செய்ய முடியாத ஒரு வார்த்தை செய்கிறது. மனுஷ முயற்சியால் செய்ய முடியாத ஒரு வார்த்தை செய்கிறது. அதிகாரிகளால் செய்ய முடியாத ஒரு வார்த்தை செய்கிறது. இப்போ ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஒரு வார்த்தை இந்த மூன்றாவது இரவுல உன் குடும்பத்தை தேடி ஒரு அம்பு போல ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை எப்படி? கவனிங்க, கடந்த 3 இரவுகளிலும் கர்த்தர் என்னோடு தெளிவாய் பேசிக் கொண்டிருந்தார். வசனம் என்னை உணர்த்தினது. நான் தேவ கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற எல்லாரும் வலது கையை உயர்த்தி பிடிங்க. இதுதான் வசனத்தின் வல்லமை. பார்த்தீங்களா? இதுதான் வசனத்தை அனுப்பும்போது திறக்கிற இருதயம். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. என்னெல்லாம் செஞ்சார் இல்லையா? உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க சீக்கிரமா ஞானஸ்நானம் எடுக்கணும். பரிசுத்தாவிய பெறாதவங்க சீக்கிரமா பரிசுத்தாவிய பெறணும். ஏன்னா என்னை கனம் பண்ணுகிறவர்களை மட்டும்தான் நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவனை நான் அசட்டை பண்ணுவேன். இந்த பூமியில எல்லாருக்கும் முன்ன வச்சு வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நீ கர்த்தரை கனம் பண்ணு. பரலோகத்துல தூதர்களுக்கு முன்ன வச்சு கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். கை தட்டி